திருவள்ளூரில் மது போதைக்கு அடிமையான மகனை பெற்ற தாயே எரித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமணம் முடிந்தும் வேலைக்கு செல்லாமல் தகராறில் ஈடுபட்டு வந்த ஆத்திரத்தில் மகன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கோபக்கார தாய் வாக்குமூலம் அளித்துள்ளார். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு அருகே நமச்சிவாயபுரத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. 27 வயதான இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். கிருஷ்ணமூர்த்தியின் தந்தை இறந்த நிலையில் அவரின் தாயார் ஜெயந்தி மகனின் வீட்டிலேயே வசித்து வருகிறார். திருமணமாகி குழந்தைகள் உள்ளபோதும் மது போதைக்கு அடிமையான கிருஷ்ணமூர்த்தி எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுற்றி வந்துள்ளார். வேலைக்கே செல்லாமல் முதலாளியாக வேண்டும் என்ற ஆசையில் அவ்வப்போது தொழில் தொடங்கப் போவதாக கூறி தாயார் ஜெயந்தியிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்துள்ளார். அது மட்டுமன்றி நாள்தோறும் குடிக்க பணம் கேட்டு நச்சரித்துள்ளார். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு தாய்க்கும் மகனுக்கும் இடையே கடும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஜெயந்தி வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருந்த மகன் கிருஷ்ணமூர்த்தி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. அலறி துடித்த கிருஷ்ணமூர்த்தியை அவரது மனைவி பாரதி மற்றும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரின் தாயார் ஜெயந்தியை கைது செய்தனர். விசாரணையில் வேலைக்கு செல்லாமல் தகராறு செய்து வந்த மகனை மிரட்டுவதற்காகவே உடலில் பெட்ரோலை ஊற்றி பற்ற வைத்ததாக ஜெயந்தி வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் உயிர் போகும் அளவிற்கு படுகாயம் ஏற்படும் என நினைக்கவில்லை என கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார். மது போதைக்கு அடிமையான மகனை பெற்ற தாயை எரித்து கொன்ற சம்பவம் திருவள்ளூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.